ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கி ஸ்ரீனி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரட் லேனோட டிஜிட்டல் கோல்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் லேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டாட்டாவோட ப்ராடக்ட். எப்படி வந்து தனிஷ்க்கு வந்து டாட்டாவோட ப்ராடக்ட்டும், அந்த மாதிரி கேரட் லேனும் வந்து டாட்டாவோட ப்ராடக்ட் தாங்க. அது மாதிரி நம்ம சேனலில் கண்டினியூஸாக மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸு, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸு, டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அப்படிங்கிறது தான் ஸ்கீம் நேமு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டு வந்து பை பண்ணலாம், கோல்டு செல் பண்ணலாம். நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்க கோல்டை கிஃப்ட் கார்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட் இல்லை கோல்டு காயினாக ரீடீம் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இதில் நம்ம சேவ் பண்ணுற கோல்டோட பியூரிட்டி பார்த்திங்கன்னா 24 கேரட், அதாவது 999 பியூரிட்டியில் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். சில டிஜி கோல்டு பார்த்திங்கன்னா 22 கேரட்டில் ஸ்டோர் ஆகும். பட் இதில் 24 கேரட் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேவ் பண்ணுற கோல்டு வெயிட் வந்து 4 டெசிமல் பிளேசஸில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது. நோ ரவுண்டிங் ஆஃப். இன்கேஸ் உங்களுக்கு 5th டெசிமல் பிளேசஸ் 5 அண்ட் above இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டிங் ஆஃப் எதுவும் கிடையாது. ஸோ கோல்டு எப்படி வந்து பை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் கோல்டு பை பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 10 ருப்பீஸ்லேருந்து நீங்கள் இதில் பை பண்ணலாம். இதில் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்தே தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் 10 ருப்பீஸ் கட்டுறீங்க அப்படின்னா 9.7 ருப்பீஸ் வந்து கோல்டுக்கும் வந்து 30 பைசே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கும் போகும். அது மாதிரி இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டலாம். டெய்லி கட்டணுங்கிற வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் கட்டலாம், கட்டாமல் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் கட்டலாம், அமௌண்ட் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டெய்லி கட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வாங்க அடுத்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம், செல் பற்றி பார்ப்போம். இதில் நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். நீங்கள் 100 ரூபாய்க்குள்ள கோல்டு அக்யூமுலேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி லாக்இன் பீரியட் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, 72 ஹவர்ஸ். ஸோ நீங்கள் மினிமம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண இதுலேருந்து 72 ஹவர்ஸ் கழித்து தான் நீங்கள் இதில் செல் பண்ண முடியும். ஓகேவா? இதில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 72 ஹவர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50,000 per டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து 1 lakh பண்ணணும் அப்படின்னா 2 டிரான்சாக்ஷனாக பண்ணணும். ஸோ 50,000 ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் செல் பண்ணலாம், இன்னொரு 50,000 வந்து செகண்ட் டிரான்சாக்ஷனில் செல் பண்ணலாம். அடுத்து கிஃப்ட் கார்டு பற்றி பார்ப்போம். இந்த கிஃப்ட் கார்டு பார்த்திங்கன்னா மினிமம் 2000லேருந்து நீங்கள் இந்த கிஃப்ட் கார்டு வாங்கலாம். இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க வெயிட்டுக்கு. ஓகேவா? இதுக்கு நோ எக்ஸ்பைரி டேட்டு. இது நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் எதுவும் ஆர்னமெண்ட்ஸ் இல்லை காயின் வாங்கினா வாங்கிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ரீடீம் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க கோல்டு காயின் இல்லை ஆர்னமெண்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ருப்பீஸ்லேருந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ரீடீம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டோரில் போய், அதாவது நீங்கள் கேரட் லேன் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன்லைன்லேயும் ரீடீம் பண்ணிக்கலாம். இதில் லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ். நீங்கள் சேவ் பண்ணதுலேருந்து மினிமம் 24 ஹவர்ஸ் கழித்து தான் உங்களால் செல் பண்ண முடியும். அது மாதிரி இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் உங்களுக்கு இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் எடுக்கிற பொருளோட ஃபுல் அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. நீங்கள் பார்ஷலாவோ இல்லை ஃபுல்லாவோ எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 ருப்பீஸ்லேருந்து நீங்கள் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டிஜி கோல்டு வெயிட்டு நீங்கள் சேவ் பண்ணுற வெயிட்டு நீங்கள் ரீடீம் பண்ணும்போது எக்ஸாக்டாக அதே வெயிட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 24 கேரட்டில் 1 கிராம் உங்களோட வந்து டிஜி கோல்டு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதே 1 கிராமுக்கு ஈக்குவலண்ட்டான பொருள் உங்களால் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து உங்களால் எடுக்க முடியாது. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி நீங்கள் ரீடீம் பண்ணும்போது நீங்கள் ஜிஎஸ்டியுமே பே பண்ணி ஆகணும். ஸோ ஒன்லி ஈக்குவலண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஃபார் த சேவ்டு கோல்டு வெயிட் வில் பி கன்சிடர். ஸோ நீங்கள் என்ன உங்களோட டிஜி கோல்டு பேலன்ஸில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு இன்றைக்கி என்ன வந்து செல்லிங் ப்ரைஸ் ரேட்டோ அதை தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேம் வெயிட் உங்களால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க, அதாவது வந்து வெயிட் டு வெயிட் உங்களால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அது மாதிரி இதில் நீங்கள் கோல்டு காயின் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ரீடீம் பண்ணும்போது திரும்பவும் நீங்கள் இன்னொரு டைம் ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து பை பண்ணும்போதும் ஒரு வாட்டி ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க, ரீடீம் பண்ணும்போது திரும்பவும் ஒரு வாட்டி ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அது மாதிரி இந்த கேரட் லேண்ட் டிஜிகோல்டுக்கு உங்களுக்கு வெப்சைட்டு ஆப்பு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் லேனு, வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா https://www.carrotlane.com. நான் ஒரு கம்பாரிசன் எடுத்திருக்கேன், கோல்ட் ரேட் கம்பாரிசனு. அது மாதிரி இதில் நீங்கள் வந்து பை பண்ணும்போதோ செல் பண்ணும்போதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதோ கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணும்போதோ அந்த கோல்டு ரேட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு லாக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 11th நவம்பர், அதாவது நேற்று வந்து 4 PM ISTக்கு இதை கம்பாரிசன் எடுத்திருக்கேன். அப்போதைக்கு ஜுவல்லரி ஷாப் ரேட்டு, அதாவது வந்து லைவ் சென்னை .comல போய்ட்டு நான் எடுத்திருக்க ரேட் வந்து 24 கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 12,763 ருபீஸ் இருந்திருக்கு. இதுவே கேரட் லேனோட பையிங் ரேட், அதாவது அவங்க லைவ் ரேட்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, அது பார்த்தீங்கன்னா 12,826 இருந்திருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டாக 63 ருபீஸ் அதிகமாக இருந்திருக்கு. அது மாதிரி கேரட் லேனோட செல்லிங் ரேட் பார்த்தீங்கன்னா 12,332 தான் இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு வந்து செல்லிங் ரேட்டு பையிங் ரேட்டோடு கம்மியாக இருக்கும். அதாவது 494 ருபீஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இந்த 494ங்கிறது அவங்களோட பையிங் ரேட்டை வச்சு கம்பேர் பண்ணி போட்டதுங்க. ஓகே, ஸோ கேரட் லேண்ட் டிஜிகோல்ட் பையிங் லைவ் கோல்ட் ரேட் இஸ் ஹையர் தென் ஜுவல்லரி ஷாப் ரேட்டு, அதாவது 63 ருபீஸ் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு ஸோ கேரட் லேனோட செல்லிங் லைவ் ரேட் இஸ் லோயர் தென் கேரட் லேண்ட் பையிங் கோல்ட் ரேட்டு 494 ருபீஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஏதாவது ஜாயினிங் கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. போனஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்கீம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நோ ஃபிக்ஸ்டு ஸ்கீம் டியூரேஷன். ஸோ நீங்கள் வந்து சில டிஜிகோல்லாம் பார்த்தீங்கன்னா 330 days 11 months அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்கீம் டியூரேஷன் எதுவும் கிடையாது. அது மாதிரி இதில் ஆட்டோ சேவிங் ஆப்ஷன் எதுவும் இல்லைங்க. இப்போ சில டிஜிகோல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வீக்லி மந்த்லின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோ வந்து பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் கட்டிக்கலாம், நீங்கள் விருப்பப்பட்டால் கட்டிக்கலாமே தவிர நீங்கள் இது மாதிரி வந்து டெய்லி வீக்லி மந்த்லி டெபிட் பண்ணுங்கன்னு உங்களால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் கோல்டு ரீடீம் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ரீடீம் பண்ணும்போது திரும்பவும் நீங்கள் GST பே பண்ணி ஆகணும். ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இது ஸோ இது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஆன்லைன் ஸ்கீம் அப்படிங்கிறனால ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு வந்து பாயிண்ட்டுக்காக நோட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கேரட் லேண்ட் டிஜிகோல்ட் பற்றி போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அது மாதிரி அஸ் அ யூடியூபராக நாங்கள் இருக்கிற எல்லா டிஜிகோல்டும் போடுறோமே தவிர நீங்கள் போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து போடுங்க. உங்களுக்கு அந்த கார்டை நம்பகரமாக இருந்தால் போடுங்க. நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போடணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிஜிகோல்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 1க்கு 2 தடவை அந்த ஸ்கீமோட வந்து அட்வான்டேஜஸ்ஸு அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு அது மாதிரி அந்த கடை உங்களுக்கு நம்பகரமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக டிஜிகோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸு, மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸு, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸு, டிஜிகோல்ட் வந்து கம்பாரிசன் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நாங்கள் போடுற அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.